ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மார்க்கெட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ண. என்ன எக்ஸாம்னா சவுத் இந்தியன் பேங்க்குடைய ஜூனியர் ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ 25, 26 இன்னும் 2 டேஸ் இருக்குது அப்ளை பண்ண. இந்த ஜாப் ரோல் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டார்கெட் பேஸ்டு ஜாப் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களே. அண்ட் இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட் கிடையாது, பேஸ்ட் ஆன் பேப்பர். இது வந்து கான்ட்ராக்ட், ஓகேங்களா? ஸோ 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. 95% மேலே சான்சஸ் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட் பேஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இல்லைனா வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? ஏன் சார் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களா அப்படின்னா அது கிடையாது. உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க். உங்களுக்கு கண் கூட ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜை நீங்கள் டெலகிராமில் பார்த்துருப்பீங்க. ஐடிபிஐ ஜேஏஎம்மும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க நோட்டிஃபிகேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர், ஒரே ரோல் தான், ஓகேங்களா? 677 வேக்கன்சிக்கு 1,10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை விட சேலரி இதுக்கு பாதி சேலரி தான் கிடைக்கும், ஒரு பியூன் போஸ்ட்டு. பட் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படிங்கிறதுனால 8 லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா பியூனுக்கு 500 வேக்கன்சிஸ்க்கு 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் 677 வேக்கன்சி, இதோட டபுள் தி சேலரி, பொசிஷன் நல்ல பொசிஷனாக இருந்தாலும் இது ஒரு ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால வெறும் 1,10,000 தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்த இமேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, இது நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அது காட்டணுன்றதுக்காக தான் அதை காட்டினேன். ஒரு ப்ரைவேட் பேங்க் அப்படின்னாலே அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அங்கே டார்கெட் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? சான்சஸ் ஆஃப் ஃபயரிங் ஆல்சோ அதிகம். இங்கே அங்கே பேங்க் ஆஃப் இருந்தது ஐடிபிஐயில் கிடையாது. பட் இங்கே டெர்மினேஷன் பண்ண கொஞ்சம் ஸ்லைட்டாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது நீங்கள் கான்ட்ராக்டில் போகிறீங்க, பர்மனெண்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த கரியர் க்ரோத் எல்லாம் ஓகே தான். போஸ்ட் லொக்கேஷன் எனிவேர் இன் இந்தியா போடுவாங்க. சேலரி நல்ல சேலரி, ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் இதை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்க முடியுமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் 1 ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆகணுன்னாலே நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கும்போது தான் நீங்கள் ரெகுலர் எம்ப்ளாயி ஆவாங்க, ஸ்கேல் 1 ஆஃபீஸராகவும் ஆவீங்க. இந்த ஜாப்புக்கு நான் ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய நமக்கு இந்த வருஷம் வரப்போகுது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. கிளியர் பண்ணால் மணி நீடு இருந்தால் போய் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கலாம் எப்போ ஜாயினிங் இருக்குது, ஃபர்தராக வேறு எக்ஸாம்ஸ் இருக்கா, இப்போ இமிடியேட் மணி நீடட் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 28 வயசு வரை, இதுலேருந்து ஒரு 5 கூட்டுங்க 33 வயசு வரை நமக்கு. எஸ்சி எஸ்டி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஓபிசி ஆஸ்பிரண்ட்ஸுக்குலாம் எந்த லிமிட்டும் இல்லை இதில், ஓகேங்களா? கிராஜுவேட், எனி கிராஜுவேட் இருந்தால் ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு இல்லையா, இந்த ஜாப் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு. ரியாலிட்டி நான் சொல்லிட்டேன், இது டார்கெட் ஓரியன்ட் ஜாப் தான். இங்கே போய்கிட்டே நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக உங்களை போட்டு நிறைய வேலை வாங்குவாங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற பயம் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் தட் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும், இதுலேருந்து நான் ப்ரொமோஷன் ஆகி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஆகிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க, கிளியர் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் செக்டர் திரும்ப வரேன் அப்படின்னு வர்றது அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பாண்டை பற்றி அவங்க எதுவுமே போடலை. நீங்கள் எங்கேயாச்சும் படிச்சிங்களான்னு பார்த்து சொல்லுங்கள். நான் இப்போ தேடி பார்த்தா பாண்டை பற்றி இங்கே எதுவும் போடலை. ஓகேங்களா? ஒரு டீசெண்டான சேலரி. இப்போ ப்ரைவேட் செக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதுன்றவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் நீங்கள் யோசிக்கோங்க. இதில் மற்ற அலோவன்சஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் எப்பயுமே வரக்கூடிய ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் தான். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே மென்ஷன் ஆகலை. ஸோ ஃபர்தராக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை வெப்சைட்லேயோ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை பற்றி நான் நெகட்டிவாக சொன்னேன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இதில் யார் இந்த ஜாப் வேணுமோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் செக்டார் உங்களுடைய டார்கெட்டாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் பப்ளிக் செக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது சேல்ஸ் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால இது இந்த வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலான்றது இந்த ஜாபுக்கு சூட் ஆகாது. ஓகேங்களா? ஐடிபிஐ கூட சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஐடிபிஐன்றது பர்மனெண்ட்டாக எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஷியூர் ஷாட்டாக நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஒர்க் பண்ணிடலாம். இதுவும் பர்மனெண்ட் தான் ஆல்மோஸ்ட். பட் ஆனால் இங்கே 3 வருஷம் நீங்கள் ஒரு அன்சர்டனிட்டிலே இருப்பீங்க. நம்மளை பர்மனெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியில். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு மணி நீடட் இருக்கோ, நல்ல சேலரி தான், அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி நான் பப்ளிக் செக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணுற கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். பப்ளிக் செக்டர் படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், பிகினர்ஸாக இருந்தால். தேங்க்யூ.